கேட்ஸோட ப்ரெக்னன்சி டைம் வந்து 63லேருந்து 67 டேஸ் வரைக்கும் இருக்கும். டு த மேக்ஸிமம் 70 டேஸ். இன்னைக்கு 62nd டே மார்னிங். நான் நாளையிலேருந்து மேபி பேபி கிட்டன்ஸ் பிறந்துடும் நினச்சேன். பட் நைட் ஒரு 10:40க்கெல்லாம் மியோன்னு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி பட் லிட்டில் நர்வஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நல்லா அந்த கேட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த ரெட் கலர் பார்த்து என்ன பண்ணணும்னு தெரியல. யூடியூப்லாம் பார்த்து ஒரு 1 inch தள்ளி கட் பண்ணணும்னு போட்டுருந்துச்சு. அதாவது பேபியோட ஸ்டொமக்ல இருந்து ஒரு 1 inch தள்ளி அந்த தொப்புள் கொடியை மெதுவாக எடுத்து கட் பண்ணிட்டோம். அந்த பேபி கிட்டன் பார்க்கவே ரொம்ப குட்டியா அழகா இருந்தாங்க. பட் இவங்க பிறந்ததை நாங்கள் பார்க்கல. ஷின்சிக்கு ஆல்ரெடி ஒரு கேட் பெட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதில் போய் ஷின்சியை விட்டுட்டு இந்த குட்டி கிட்டனையும் போய் அவகிட்டே வச்சிட்டோம். அவ பேபியை நல்லா லிக் பண்ணி நீட் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அதாவது ஒரு 11:05க்கெல்லாம் அடுத்த கிட்டன் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஃபுல்லாக வெளியே வரல. ரொம்ப நேரம் லிக் பண்ணிகிட்டே இருந்தா. அது கை காலெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த தொப்புள் கொடி ஃபுல்லாக வெளியே வரல. ப்ளூட்டோவும் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம். செகண்டாக வந்த கிட்டன் அப்படியே ப்ளூட்டோ கலர்லேயே இருந்தது. உங்கள் கேட்ஸ் சம்மர் சீசனில் ப்ரெக்னென்சி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது அவன் பிப்ரவரியில் மேட்டிங் பண்ணி இந்த 2 months அதாவது மார்ச் ஏப்ரல் போன மந்த்தெல்லாம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஏன்னா அந்த ஹீட் அவளுக்கு தாங்கலை. ரொம்ப ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவளை ரொம்ப பேம்பரிங் பண்ணிகிட்டே இருந்தோம். லைட்டாக வயிற்றில் தடவி கொடுத்துட்டே இருந்தோம் அந்த கிட்டன் வெளியே வர்றதுக்கு. ஒரு 15 minutes கழிச்சு தான் அந்த செகண்ட் கிட்டன் வெளியே வந்தாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தொப்புள் கொடியை ரிமூவ் பண்ணோம். நல்லா லைட் சில்கி ப்ரௌனில் அப்படியே ப்ளூட்டோ மாதிரியே இருந்தான். ஏன்னா ப்ளூட்டோவும் குழந்தையில இப்படி தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு அப்பப்போ ஃபுட்டும் சாப்பிட கொடுத்தோம். அவளுக்கு கேட் ஸ்டிக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்டிக்கு சாப்பிட்டா. அடுத்து ஒரு 10 to 15 minutesலேயே தேர்ட் கிட்டன் வெளியே வந்தாங்க. தேர்ட் கிட்டன் ஒயிட் கலரில் அப்படியே சின்சி கலரில் இருந்தா. ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் கிட்டன் அமைதியாக ரொம்ப மூமெண்ட் எல்லாம் இல்லை. பட் இந்த தேர்ட் கிட்டன் வந்தப்போ கை காலெல்லாம் ரொம்ப அசைச்சிக்கிட்டே இருந்தா. வாயெல்லாம் அழகாக திறந்து காமிச்சா. இவங்களும் ஃபுல்லாக வெளியே வர ஒரு 10 minutes ஆச்சு. கொஞ்ச நேரத்திலே ஃபோர்த் கிட்டன் வித்தின் ஒரு 12 minutesலேயே வெளியே வந்துட்டாங்க. ஃபோர்த்து கிட்டன் வரும்போது ஷின்சிக்கு ரொம்ப பிளட்டாக கொஞ்சம் அதிகமாகவே வர மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப டயர்டாகவும் ஆயிட்டா. வாய் ரொம்ப ஓப்பன் பண்ணி மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்தா. வித்தின் 10 minutesக்குள்ளேயே அந்த ஃபோர்த் கிட்டன் ஃபுல்லாக வெளியே வந்துட்டாங்க. மற்ற 3 கிட்டன்ஸ் அளவுக்கு ஒரு சைஸில் இல்லை. மற்றவங்களாம் கொஞ்சம் பெருசாகவே இருந்தாங்க. பட் இவங்க சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரீமெச்சூர் பேபி மாதிரி இருந்தாங்க. பட் மூச்செல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு.
அந்த தொப்புள் கொடியை கூட கொஞ்ச நேரம் நாங்கள் ரிமூவ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயே 50 கிட்டன் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்ல் வெளியே வர மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே ஹெட் தான் வரும், பட் டெய்ல் வெளியே வர மாதிரி இருந்துச்சு. பட் இவங்களுக்கு பிரீத் இல்லை, உடனே வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப ப்ரீ மெச்சூர்ட் பேபி. அவங்களோட கை ஃபேஸ் எல்லாமே ஒரு டிஷ்யூல கவராகி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் மெதுவாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு பிரீத் வருமானு கொஞ்சம் மெதுவாக தட்டி பார்த்தோம். மேலே இந்த டிஷ்யூவை எடுத்ததுக்கப்புறம் அவங்க கை ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் தனியாக வந்துருச்சு. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி பாடியோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரியே இருந்தது. பட் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கை கொஞ்சம் தனியாக வந்திருக்கும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம், பட் ஒரு அசைவும் இல்லை. இது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. I worried that one kitten was no more, but I'm happy that other 4 kittens are good to survive. அப்புறம் ஷின்சி பேபிஸ் எல்லாம் லிக் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. ஒரு 1/2 hour கழிச்சு ஃபர்ஸ்ட் 3 கிட்டன்ஸும் மில்க் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 4th கிட்டன் தூங்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் மெதுவாக நகண்டு போய் அவங்க மம்மி கிட்ட மில்க் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்கின்னியாக இருந்தான், ஒரு மாதிரி எலும்பு தோலுமாக இருந்துச்சு. பட் அவன் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அவன் வயிறு கொஞ்சம் குப்புன்னு இருந்துச்சு. அவங்கள பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். La la la.